அந்த சமூகத்தை இந்த கஞ்சா போன்ற போதையிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவங்க வந்து தங்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக தான் இந்த அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சி உட்பட எல்லாமே நிற்பாங்க. சும்மா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க 10 ரூபாயில் உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். நான் 10 ரூபாயில் இங்கே தகவல் கிடைக்காது. ஒரு ஆண்டு நீங்கள் அதுக்கு பின்னாடி சுற்றணும், அவ்வளோ நீங்கள் வேலை செய்யணும், அதற்காக அவ்வளோ நீங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படணும். நான் வந்து காவல்துறையுடைய கண்காணிப்பு கேமரா ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு எனக்கான பரிசு என்ன தெரியுமா? என் மீது ஹெச்எஸ் போடப்பட்டிருக்கு, என்னோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம கொல்லப்பட்ட மக்களை பத்தி பேசும், ஆனால் எவ்வளவையோ செயல்பாட்டாளர்கள் அடி வாங்கி வெட்டு வாங்கி குத்து வாங்கி நீங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க. அவர்களை குறித்து இங்க செய்தி கிடையாது. செத்தாதான் இங்க செய்தி. நீங்க வந்து நீதிமன்றங்கள் சொல்லும் சாலைகளை வந்து ஒரு இன்ச்சை வந்து நீங்க வந்து ஆக்கிரமிச்சாலும் கூட அவர் மீது கடுமையான நடவடிக்கையும் அப்படின்னு சொல்லும். ஆனா கோரா ஃபுட் கோர்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே கிடையாது. அதற்கு எதிராக நாம புகார் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த ஃபுட் கோர்ட் காரர் நமக்கு ஃபோன் பண்றான், சார் உங்களுக்கு என்ன வேணும் வாங்க பேசிக்கலாம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய புகார்ன்றது எப்படி எதிர்த்தரப்பு போகுது? முதல்ல ஜாகிர் ஹுசேன் நடந்ததுக்கான காரணம் என்ன, அங்க என்ன லோக்கல் பிரச்சனை? ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா முதலமைச்சர் பச்சை பொய் சொல்லி இருக்கார், சட்டமன்றத்துல பச்சையா பொய் சொல்லி இருக்கிறார். 2 மாதம் நாங்க இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க பொதுவா ஒரு அடிதடி ஒரு பிரச்சனை போனீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் இங்க வராது. நீ ஒண்ணு நீ சாவடிச்சுட்டு வா அவனை, இல்ல நீ செத்துட்டு வா. இப்படிதான் காவல்துறையோட அணுகுமுறையே இருக்கு. அருணன் சொல்லி ஒரு பெயரை வந்து தொடர்ந்து ஒரு சுட்டி காட்டி இருக்கு. திமுக சேர்ந்த அருணன் இது வரைக்கும் அருணனோட பேச யாருக்கும் இல்ல, பேச்சு பொருள் கிடையாது. ஆனா அருணன் நான் குடும்பத்தோட போய் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பார்த்து பிறந்த நாளுக்கு பொக்கை கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டு களவாணித்தனம் தான். திருச்சியில கூட திருச்செந்துறை கிராமம் 389 ஏக்கர் நிலம், அங்க இருக்கக்கூடிய ஒரு அவுலியா மேல ராணி மங்கம்மா வந்து வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. நேத்து வந்து நவாஸ் கனி சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஜாகிர் ஹுசேன் முழு உதவிகரமா என்ன உதவிகரமா போறாங்க. இதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசேன் ஆளே போயிட்டாரு. ஜாகிர் ஹுசேன் அடக்கம் பண்றதுதான் அவங்க வந்து இன்னைக்கு உதவி இருக்காங்க தவிர பெருசா வேற என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடின மாதிரி அந்த வழிபாட்டுல மூடுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிபாட்டு தலத்தை திறக்க முடியல. நீதிமன்றத்துக்கு போயிருக்கு கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகம். நீதிமன்றத்தில் போய் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த பள்ளிவாசல் இருப்பது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகம். அதை ஏற்று சென்னை உயர் நீதிமன்றம் பள்ளியை மூடுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குது. முன்னாள் வக்ஃப் வாரியத்தோட சேர்மனா இருந்த அப்துல் ரஹ்மான் மாற்றப்பட்டார். ஏன் மாற்றப்பட்டார்? அவர் மேல அலிகேஷன் கிடையாது. திமுகவிற்கு அவர் சொம்படிக்க தயாரா இல்ல. ஏன் வக்ஃப் சொத்து வந்து சூறையாடப்படுது? திருவள்ளூர்ல சென்னை சில்க்ஸ், வெளிப்படையா சொல்றேன், சென்னை சில்க்ஸ் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கான வக்ஃப் சொத்தை ஆட்டையை போட்டு 10 மாடம் கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க. 10 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க சென்னை சில்க்ஸ். அது வக்ஃப் சொத்து என்பதுக்கு முழுமையான ஆதாரங்கள் இருக்கு, எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு. மீட்க முடியல. அவர் ஜாகிர் ஹுசேன் சொல்லியிருப்பார் பாருங்க, நான் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டேன், ரிசீவ்னு வந்து உடனே மெசேஜ் வருது, அடுத்த 30 நாள் டிஸ்போசல் மெசேஜ் வருதுன்றாரு. போலீஸ் வந்து அவர் ஃபோன் பண்றாங்க, என்னங்க எதுக்கு நீங்க மனு அனுப்புறீங்க அப்படின்னு. அவர் சொல்ல, நான் கருணை கொலை செய்ய சொல்லியிருக்கீங்க, அதே எங்களுக்கு அனுப்புனாங்க, ஒரு கொலை பண்ண சொல்லி உங்க கையில துப்பாக்கி இருக்கு, கொலை பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு அவர் வந்து கேட்கிறார் போலீஸை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கௌஸ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்மையில் நடைபெற்றுக் கொண்ட சம்பவங்களை தொடர்ச்சியா பார்த்திருப்பீங்க. சமூக ஆர்வலர்களாக திகழ்ந்து கொண்டிருந்த பல நபர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஜபகர் அலி, அதன் பிறகு கஞ்சாவை எதிர்த்து போராடின ஒரு தோழர், அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன், இப்படின்னு தொடர்ச்சியா நான் வந்து இவங்க யாரையுமே வந்து ஒரு சமுதாய ரீதியாக பார்க்கல, எல்லாருமே சமூக ஆர்வலர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் மேல் நடக்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, அல்லது வந்து இதை பற்றின பேசுபடு பொருளாக மாறுறது கிடையாது, அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது கிடையாதுங்கிற ஒரு விமர்சனம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவங்களை? வல்லூனுடைய குரல் தான் இங்கே வந்து நம்ம சொல்லணும். இடிப்பார் இல்லாத ஏமாறாமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் சொல்லு. அப்போ ஒரு அரசு வந்து ஒழுங்காக நடக்கணும்னு சொன்னால் அந்த அரசனுடைய குற்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கணும்ன்றதான் அந்த குரல். அந்த அரசனுடைய தவறுகளை இடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் இருக்கணும்ன்றதான். இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூகத்துடைய இயற்கை வளங்களை காப்பாற்றணும், பொது சொத்துக்களை காப்பாற்றணும், எல்லாத்தையும் வந்து தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் போட்டு வேலை செய்யக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் ஆர்வம் ஒரு பக்கம், கூட்டு களவாணிகள்லாம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்தது என்னன்னா,
கஞ்சாவுக்கு எதிராக போராடக்கூடியவர் யாரும் வந்து தான் பாதிக்கப்பட்டோம் அப்படின்றத போராடலாம். அந்த சமூகம் பாதிக்கப்படுது. அந்த சமூகத்தை இந்த கஞ்சா போன்ற போதையிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவங்க வந்து தங்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக தான் இந்த அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சி உட்பட எல்லாமே நிற்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன இந்த ஜகுபர் அலியாக இருந்தாலும் சரி, ஜாகிர் ஹுசேனாக இருந்தாலும் சரி, இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்காக போராடல. இந்த ஜகுபர் அலி கிட்டத்தட்ட 890 கோடிக்கான கனிம வள திருட்டை வந்து அம்பலப்படுத்தினவர். அந்த 890 கோடி அவர் வீட்டு சொத்து கிடையாது, பொது சொத்து, அரசின் சொத்து. அதற்கு எதிராக அவர் வந்து ஒரு தகவலை எடுப்பது வந்து அவ்வளவு சாதாரண இல்லத்துல. ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு ஊழலை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு 1 வருஷம் வேலை செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு. சும்மா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க 10 ரூபாயில் உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். நான் 10 ரூபாயில இங்க தகவல் கிடைக்காது. ஒரு ஆண்டு நீங்க அதுக்கு பின்னாடி சுத்தணும். அவ்வளவு நீங்க வேலை செய்யணும். அதற்காக அவ்வளவு நீங்க அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படணும். நான் வந்து காவல்துறையுடைய கண்காணிப்பு கேமரா ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு பரிசு என்ன தெரியுமா? என் மீது ஹெச்எஸ் போடப்பட்டிருக்கு, என்னோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு இழப்புகளை தாங்கி கொண்டுதான் சமூக ஆர்வலர்கள் வந்து களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இங்க காவல்துறையின் மட்டுமில்ல யாருக்குமே இங்க வந்து சமூக பொறுப்பு என்பதே வந்து இல்லாத ஒரு சுயநல சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஜகுபர் அலி பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆண்ட வரைக்கும் போயிருக்கார். கலெக்டர் வரைக்கும் போயிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை ஜகுபர் அலி புகார் கொடுத்தார் என்பதை அந்த 6 மினரல்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் லாரி ஏற்றி கொல்றான். இன்னைக்கு நாம கொல்லப்பட்ட மக்களை பத்தி பேசுவோம். ஆனால் எவ்வளவையோ செயல்பாட்டாளர்கள் அடி வாங்கி, வெட்டு வாங்கி, குத்து வாங்கி நீங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க. அவர்களை குறித்து இங்க செய்தி கிடையாது. செத்தாதான் இங்க செய்தி. எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வாணியம்பாடியில வந்து கஞ்சாவுக்கு எதிராக ஆவணங்களை திரட்டி கொண்டு போய் கொடுத்தார். அவர் வீட்டு வாசல்லே அவர் மேல வந்து கொலை முயற்சி நடந்தது. அவர் வந்து அதிர்ஷ்டவசமா வந்து பக்கத்துல இருந்த காவால வந்து வழிக்கு விழுந்துறதுனால அவர் வெட்ட முடியல. அவங்களால ஹாலோ பிளாக் கல்லை தூக்கி அடிச்சுட்டு போயிடறானுங்க. இன்னைக்கு வந்து முத்துப்பேட்டையில கிட்டத்தட்ட 75 வயது இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர், அவர் வந்து அரசு நிலத்தை பட்டா போட்டு பண்றாங்கன்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து புகார்களை கொடுத்து தொடர்ந்து ஆணையங்கள்ல போய் புகார் செய்யறார். அவர் மீது வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இதே வக்ஃபு சொத்துக்காக வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஆர்வலர், அவரோட வீட்டு வாசலே அவர் வந்து கொலை முயற்சி நடந்திருக்கு. இதை தாண்டி மிரட்டல்கள் நிறைய வரும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து கோரா ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒரு ஃபுட் கோர்ட், நீங்க வந்து நீதிமன்றங்கள் சொல்லும் சாலைகளை வந்து ஒரு இன்ச்சை வந்து நீங்க வந்து ஆக்கிரமிச்சாலும் கூட அவர் மீது கடுமையான நடவடிக்கையும் அப்படின்னு சொல்லும். ஆனா கோரா ஃபுட் கோர்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே கிடையாது. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவன் சின்ன சின்ன கடைகளை போட்டு ஆக்கிரமிச்சு மேல ஃபுல்லா கலர் லைட்டை போட்டு அவனோட பட்டா இடம் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அதற்கு எதிராக நாம புகார் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த ஃபுட் கோர்ட்காரன் நமக்கு ஃபோன் பண்றான், சார் உங்களுக்கு என்ன வேணும் வாங்க பேசிக்கலாம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய புகார்ன்றது எப்படி எதிர்த்தரப்புக்கு போகுது? முதல்ல புகார் எங்க கொடுத்தீங்களோ அங்கிருந்தா போகுது. அப்ப இது வந்து சாதாரண மாநகராட்சி அளவுல மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரைக்கும் இந்த வேலை தான் நடக்குதுன்னு சொன்னால் இவர் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இவன் உயிரோடு இருக்கிறான்? இல்லை, ஜாகிர் ஹுசேன் விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்த பிரச்சனையில உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு யாரை சொல்லி இல்லை, முதலமைச்சரை சொல்லி, முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சு அவர் பேரை சொல்லியே சொல்றாரு, என்னை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 மாத காலமா அவருக்கு பாதுகாப்பு வழங்கினதா சொல்றாரு முதலமைச்சர். வந்து சட்டமன்றத்தில் சொல்லும்போது சொல்றாங்க, அவரை நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம், பார்த்துட்டு தான் இருந்தோம்னு சொல்றாங்க. அப்படி மீறியும் ஜாகிர் ஹுசேன் நடந்ததுக்கான காரணம் என்ன? அங்க என்ன லோக்கல் பிரச்சனை? ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா முதலமைச்சர் பச்சை பொய் சொல்லி இருக்கார், சட்டமன்றத்துல பச்சையா பொய் சொல்லி இருக்கிறார். 2 மாதம் நாங்க பார்த்தோம். இங்க பிரச்சனை என்னன்னா, காவல்துறை விரும்பி இருக்கிறேன்னா அவன் சாவட்டும். இதுதான் காவல்துறை நிறைய இடங்கள் இப்படிதான் முடிவெடுக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படுகொலை வந்தவாசியில் நடந்தது, ஒரு ஆட்டோ டிரைவர் படுகொலை. காவல் நிலையத்துக்குள்ளே அந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து எதிர்த்தரப்பு கொலை மிரட்டல் விடுது, இன்னைக்கு நைட் ஒன்னு போடுறேன்டா அப்படின்னு. காவல்துறைக்கு உள்ள இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி எதிர்த்தரப்பு சொல்லுது, உன்னை நான் போடுறேன்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி நைட் அவரை வந்து கழுத்து அறுத்து முட்டி போட வச்சு அறுத்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் பேச, உள்ளலாம் இது பேசாத, போ வெளியே போய் பேசுன்னு இருக்காரு. நீ என்ன செய்யணுமோ வெளியே போய் செய், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க பொதுவா ஒரு அடிதடி ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இங்க வராது. நீ ஒண்ணு நீ சாவடிச்சுட்டு வா அவனை, இல்ல நீ செத்துட்டு வா. இப்படிதான் காவல்துறையோட அணுகுமுறையே இருக்கு. அப்ப இங்க ஜாகிர் ஹுசேனோட விஷயத்திலும் இதான் நடந்திருக்கு. ஜாகிர் ஹுசேனோட பிரச்சனை 2 மாச பிரச்சனை இல்லை, அவர் கிட்ட பல ஆண்டுகளா இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. பல நேரங்களில் காவல்துறை என்ன பண்ணிருக்கு, பஞ்சாயத்து பண்ணிருக்கு. ஒரு தீர்ப்பு இருக்குன்னு சொன்னா அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுதான் வந்து காவல்துறையோட வேலை தவிர அதுக்காக பஞ்சாயத்து பண்றது காவல்துறை வேலை கிடையாது. இங்க அவர் தெளிவா சொல்றாரு, அந்த காவல் நிலையத்து இன்ஸ்பெக்டரும் ஏசி வந்து தொடர்ந்து பேசி பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் ஒரு ஆளை வந்து தன்னுடைய வாக்குமூலமா கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல,
அவர் இதுக்கு இன்னொரு நபரை குற்றச்சாட்டு சொல்ல, அவர் என்ன திமுகவுடைய மின்சாரத்துறை அணியினுடைய செயலாளர் கூட அருணன் சொல்லி ஒரு பெயரை வந்து தொடர்ந்து அவர் சுட்டி காட்டியிருக்காரு. திமுக சேர்ந்த அருணன் இது வரைக்கும் அருணனோட பேச யாருக்கும் இல்லை, பேச்சு பொருளை கிடையாது. ஆனா அருணன் தான் குடும்பத்தோட போய் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பார்த்து பிறந்த நாளுக்கு பொக்கை கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டு களவாணித்தனம் தான். இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நோக்கம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சூறையாடணும், இங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சூறையாடணும். குறிப்பா வக்ஃபோட அந்த விஷயத்தை தான் வந்து பேஸா வச்சு அதுல இருக்கிற சிக்கல்களை குறித்து தான் அம்பலப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு தோழர் ஜாகிர் ஹுசைன். அந்த இஷ்யூல இன்னொரு சக தோழர் ஒருத்தரோட தான் வந்து பிரச்சனை, அவங்க வந்து கன்வெர்ட் ஆனவர், அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறது தான் அவருடைய வீடியோல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டா என்ன பேசுற தோழர்? இல்ல, இது மத பிரச்சனை இது கிடையாது. அவர் தெளிவுபடுத்திருங்க. ஆமா, இது மத பிரச்சனை கிடையாது. அவர் முஸ்லீமா இல்ல அவர் இன்னொரு மதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாரா, ஓகே, இதெல்லாம் மத பிரச்சனை இங்க கிடையாது. இது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய தப்பான அணுகுமுறை, ஆளும் வர்க்கத்துடைய தப்பான அணுகுமுறை, அவ்வளவுதான். இது வந்து அந்த தௌஃபிக் என்ற நபர் மட்டும் செய்யல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தொடர்ந்து சொல்ல 20 பேர் என்ன கொலை பண்றது சுத்திட்டு இருக்கான், அது 20 பேர்ல ஒருத்தர் தான் தௌஃபிக், மீதி 19 பேர் யாரு? ஏன் அருணன் ஏன் இது வரைக்கும் பேசு பொருள் ஆகல? அருணனை குறித்து ஏன் எந்த ஊடகங்களும் கேள்வி எழுப்பல? ஏன் இந்த அரசு வந்து திமுக வந்து அருணனுடைய அந்த அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கல? இங்க பிரச்சனை என்னன்னா, அது வந்து வக்ஃப்ல பல விஷயங்கள், பல நிலைகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பூர்வ முத்தவலின்னு சொல்லுவாங்க, பூர்வ சொத்து. பொதுவா வக்ஃப்ன்றதுனா யாராலையாவது ஒருத்தரால் தர்மம் செய்யப்பட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருந்திருப்பார், இல்ல நம்ம மொழி ஒரு சித்தர் இருந்திருப்பார், முஸ்லீம் சித்தர் இருந்திருப்பார். அந்த சித்தரால வந்து யாரோ ஒருத்தர் பயனடைந்திருப்பாங்க. அப்ப அந்த பயனடைந்தவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த சித்தருடைய பேர்ல என்னோட சொத்தை நான் வந்து தாரணம் பண்றேன்னு. அப்படிதான் வக்ஃப் செய்யப்படுறது. இது வந்து முஸ்லிம்கள் மட்டும் செய்ய மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதரும் வக்ஃப் செய்வாங்க. அது ஒரு நல்ல உதாரணம் தான். திருச்சியில கூட திருச்செந்துறை கிராமம் 389 ஏக்கர் நிலம், அங்க இருக்கக்கூடிய ஒரு அவுலியா மேல ராணி மங்கம்மா வந்து வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வக்ஃப் செய்யணும்னா 5 வருஷம் நீங்க வந்து பிராக்டிஸ் முஸ்லீமா இருக்கணும்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சேர்க்குது. அப்படி வந்து இது பரம்பரை முத்தவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு சொத்து. அப்ப அந்த பரம்பரை முத்தவல்லி யார் இருப்பாங்கன்னா, பலரும் இருப்பாங்க. அந்த சித்தருக்கு சேவை செய்த பலரும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இனி பலரும் சொல்லுவாங்களா, எம்ஜிஆருக்கு வந்து சட்டம் அயன் பண்ணி கொடுத்தவர், எம்ஜிஆருக்கு வந்து பாத்ரூம் கழுவி விட்டவங்களாம் இன்னைக்கு வந்து கல்வி தந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படி வந்து அந்த சித்தருக்கு வந்து பணிவிடை செய்தவர் பலரும் வந்து அவரோட சொத்துக்களை வந்து பாதுகாப்பாங்க. உதாரணத்துக்கு இனி வந்து மதுரை திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்கு, சிக்கந்தர் மலை. அந்த சிக்கந்தர் மலை என்ற தர்கா, அதுக்கு 5 பரம்பரை இருக்கு. 5 குடும்பம் வந்து அவருக்கான பணிவிடை செஞ்சு இருந்திருக்காங்க. அவர் இறந்த பிறகு அந்த நிர்வாகத்தை அவங்க எடுத்து பண்ணுவாங்க. இதுல வந்து நேரடியா வந்து நீங்களோ நானோ போயிட்டு தேர்தலை போட்டிட்டு அந்த வக்ஃபுக்குள்ள வர முடியாது. அப்படிதான் இந்த இடம் என்பதும் ஜாகிர் ஹுசைனோட பரம்பரை வக்ஃப்னு சொல்லி சொல்லப்படுது. இது ஒரு வகையில் அவருடைய சொத்து தான். இது பரம்பரை சொத்து. இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வக்ஃபு வாரியம் என்பது வந்து ஒழுங்கா இந்த விஷயங்களை வந்து அணுகுவதே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே வக்ஃபு வாரியம் இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. இவங்க என்ன சிக்கல்னா, முதல் பிரச்சனை வக்ஃபு வாரியத்துக்கு வந்து உரிய நிதி வந்து ஒதுக்கப்படுவதில்லை, அரசுல இருந்து ஒரே நிதி ஒதுக்கப்படுவதில்லை. ஊழலுடைய கருவூலம் எதுன்னு கேட்டா வக்ஃபுன்னு சொல்லலாம். அவ்வளவு ஊழல் அங்கேயும். ஆமா, என்னன்னா பணிச்சுமை அதிகம், அந்த அளவுக்கான வேலைக்கான ஆட்கள் இல்ல, அவர்களுக்கான உரிய வந்து பணம் இல்ல. இல்லையா? ஆனா எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் தானே உள்ள பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் சார், அவங்க சும்மா வந்து பெருமைக்கு வந்து சீட்ல உட்காந்து போவாங்க. பட் கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறதுக்கு ஏசி சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எப்படி பல துறைகள் இருக்கு அப்படி எல்லாமே அதுலயும் இருப்பாங்க. அப்போ ஒரு சொத்துல வந்து பிரச்சனைன்னு சொன்னா வக்ஃபு போர்டோட இன்ஸ்பெக்டர் அங்க போகணும், போய் அதுல இன்வால்வ் ஆகணும், அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும். வக்ஃபு போர்டு தானா சோமோட்டோ அந்த கேஸுக்குள்ள போனாதான் ஒரு பேசு பொருளாகும். வக்ஃபு போர்டு அதுல இன்வால்வே ஆகாது. நீங்க 2 பேர் கோர்ட்டு போங்க, நீங்க பேர் அடிச்சிங்க, ஏதாவது வெட்டிங்க, சாவுங்க, முடிஞ்சதப்புறம் எங்களாண்ட வாங்க, நாங்க உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நிர்வாகத்தை அமைச்சு கொடுப்போம். இதுதான் போர்டு செஞ்சுட்டு இருக்க தவிர உருப்படியா. நேற்று வந்து நவாஸ் கனி சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஜாகிர் ஹுசைன் முழு உதவிகரமா, என்ன உதவிகரமா போறாங்க இதுக்கப்புறம், ஜாகிர் ஹுசைன் ஆளே போயிட்டாரு. ஜாகிர் ஹுசைன் அடக்கம் பண்றதுதான் அவங்க வந்து இன்னைக்கு உதவி இருக்காங்க தவிர பெருசா வேற என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க? ஜாகிர் ஹுசைன் பல ஆண்டுகள் அந்த சொத்துக்காக போராடி இருக்காரு சொன்னா அதுல ஒரு வாதியா வாரியம் இருந்திருக்கணும்ல. கண்டிப்பா ட்ரிபுனல்ல கேஸ் போகுது. உதாரணத்துக்கு ஒரு வழக்கு சொல்றேன், பல்லாவரத்து கண்டோன்மெண்ட்ல வந்து பள்ளிவாசல் ஒண்ணு, அந்த பள்ளிவாசல் கட்டினது 1847 அந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதாவது இந்தியா என்ற நிலப்பரப்பு இல்லாத சுதந்திரம் அடையாத ஒரு சூழல ஒரு பள்ளி இருக்கு.
அங்க இருந்த மக்கள் விவசாயம் பண்ணிட்டு அங்க ஒரு பள்ளியை கட்டி தொழுதுட்டு இருக்காங்க. அந்த இடம் 1964 இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு கண்டோன்மெண்ட் பகுதின்னு சொல்லி அந்த இடம் மாற்றப்பட்ட பிறகு அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவுக்குள்ள பள்ளிவாசல் வரும். தொடர்ந்து அந்த பள்ளியை வந்து மூடுவதற்கு ராணுவம் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. அந்த பள்ளி வக்ஃபு பள்ளி. ஆனா இது வரைக்கும் வாரியத்தின் சார்பாக ஏன் நீங்க அந்த பள்ளிக்கு மூடுறதுக்கு முயற்சி செய்றீங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நூறுல்லான்னு சொல்லி ஒரு தனிநபர் அதுக்காக போராடி இருக்காரு. எப்படிங்க ஜாக்கிர் ஹுசேன் போராடி இருந்தா அப்படி நூறுல்லான்னு சொல்லி வருது அந்த நிர்வாகத்தை அந்த பள்ளியை மீட்கணும்னு சொல்லி போராடி இருக்கிறார். கடைசியில் கொரோனா காலகட்டத்தை மையப்படுத்தி 2020 வந்து அந்த பள்ளியை மூடுது கண்டோன்மெண்ட் நிர்வாகம். எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடின மாதிரி அந்த வழிபாட்டு தலை மூடுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிபாட்டு தலத்தை திறக்க முடியல. நீதிமன்றத்துக்கு போயிருக்கு கண்டோன்மெண்ட் நிர்வாகம். நீதிமன்றத்தில் போய் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த பள்ளிவாசல் இருப்பது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது கண்டோன்மெண்ட் நிர்வாகம். அதை ஏற்று சென்னை உயர் நீதிமன்றம் பள்ளியை மூடுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குது. இது வந்து வாரியத்துக்கு தெரியாதா? சென்னையில ஒரு பள்ளிவாசல் இருக்கிற தேசத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் சொல்லுது. இது வரைக்கும் வாரியம் என்ன அதுல வந்து தலையிட்டது? இன்னைக்கு திரும்ப நாங்க அப்பீல் போயிருக்கிறோம். திரும்ப இந்த அப்பீல் எங்களுக்கு டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இதெல்லாம் யார் போனோம்னா பக்குவாரியம் போகணும். போகாது. எல்லாம் போய் அவர் வெற்றி பெற்று வழக்கில் வெற்றி பெற்று வந்த பிறகு இவங்க நாட்டாம பண்றதுதான் வருவாங்க. கோப்பையை மட்டும் எடுத்துப்பாங்க. கோப்பையில நாட்டாம பண்ணுவாங்க. இவங்க வந்து நிர்வாகத்தை போட்டு கொடுப்பாங்க. 100 நீங்க போய் நீ ரெஸ்ட் எடுத்துங்க, அப்ப என் கட்சியில இருந்து ஒரு 4 பேர் வா, நீ நிர்வாகம் பண்ணு. நாட்டாம பண்றதுதான் வாரியம் பண்ணிட்டு தவிர உருப்படியா இது வரைக்கும் வந்து வாரியம் எதுவும் செய்யல. ஓகே, ஜாகிர் ஹுசேன் அதுக்கு மேல என்ன பண்ணாரு? பூர்வ சொத்துன்னு சொன்னாரு. அதற்காக தொடர்ந்து வந்து வழக்கு போட்டிருக்காரு. வழக்குல அவர் வெற்றி பெறாரு. இறுதியா வந்து இப்போ ட்ரிபுனல்ல வந்து இறுதியா அவருக்கான அந்த வழக்கோட தீர்ப்பு வர இருக்க சூழல் தான் இந்த படுகொலை வந்து நடந்திருக்கு. இது முழுக்க காவல்துறை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சில அல்லக்கைகளோட கூட்டு சரிதான் இந்த படுகொலை. இது பெரிய அலிகேஷன். அதனாலதான் திரும்ப இது மட்டும் இல்ல, நான் இன்னொரு அலிகேஷனா வைக்கிறேன். முன்னாள் வக்ஃபு வாரியத்தோட சேர்மனா இருந்த அப்துல் ரஹ்மான் மாற்றப்பட்டார். ஏன் மாற்றப்பட்டார்? அவர் மேல சில அலிகேஷன். அவர் மேல அலிகேஷன் கிடையாது. திமுக அவருக்கு அது சொம்படிக்க தயாரா இல்ல. பல ஆயிரம் ஏக்கர் சொத்தை திமுக அமைச்சர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. வக்ஃபு சொத்தை ஆட்டையை போட்டு பட்டா மாத்தி வித்திருக்காங்க. வக்ஃபு சொத்தை புரியுதுங்களா? ரொம்ப தூரம் வேணாம். உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் நீங்க பண்ணீங்க சொன்னா விழுப்புரத்துக்கு போங்க, செஞ்சிக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளவு வந்து அமைச்சரோட மனைவி பேர்ல மாற்றப்பட்டு, அமைச்சரோட மைத்துனர் பேர்ல மாற்றப்பட்டு வக்ஃபு சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதற்கெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தவர் தான் அப்துல் ரஹ்மான். அதனாலதான் இந்த அரசு என்ன பண்ணுது, ஒரு மூத்த அமைச்சரோட அழுத்தத்தால் அவர் வந்து நீக்குறாங்க. அதனாலதான் இந்த அமைச்சர் வந்த உடனே, இப்போ இருக்கக்கூடிய வாரிய சேர்மன் வந்த உடனே வக்ஃபு பிரச்சனை எவ்வளவு இருக்கு. ஏகப்பட்ட சொத்து வந்து இங்க வந்து சூறையாடப்பட்டு, ஏகப்பட்ட சொத்து வந்து கபலீகரம் செய்யப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீட்புன்னு சொல்லி அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம, நான் உடனடியா அவர் சொன்ன முதல் இன்டர்வியூல வக்ஃபை பத்தி ஒன்னும் தெரியாது. அது வரைக்கும் முன்னாடி நாள் வரைக்கும் வக்ஃப்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. முன்னாடி நாள் வரைக்கும் அவருக்கு தெரியாத வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்ல, நான் என்ஓசி நீக்க போறேன்றார். ஏன்னா இங்க எல்லாம் பத்திரம் பண்ணி வச்சிருக்காங்க. வக்ஃபு சொத்தை பட்டா போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க, பத்திரம் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த என்ஓசி நீக்கினா உடனே இங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியா மாற்ற வேண்டியதா. இதற்காக இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராரு. வக்ஃபை பத்தியே தெரியாது உங்களுக்கு, என்ஓசி மட்டும் பத்தி எப்படி தெரியும்னா அமைச்சர் சொல்லிட்டார். என்னப்பா நீ வந்து எந்த அமைச்சர் சொல்லுங்க தோழர், சமூகத்துக்கு தெரியட்டும். கட்சி சார்பா சொல்றீங்க, எந்த அமைச்சர் யாரு? நான் தெளிவா சொல்லிட்டேன். விழுப்புரம் சொல்லிட்டேன், செஞ்சின்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி, அப்ப ஓகே. வெளிப்படையா சொல்றேன், விழுப்புரம் போங்க, செஞ்சி போங்கன்னு சொல்லி. விழுப்புரம்னா நம்ம ஞாபகம் வருது, பொன்முடி தான் ஞாபகம் வர்றாரு. செஞ்சி போங்கன்ட்டேன். செஞ்சி மஸ்தானேன்னு சொல்றேன், வெளிப்படையா நான் சொல்றேன். செஞ்சி மஸ்தான் இருக்காரு, வேலுன்ற ஏவா வேலு. இந்த 2 அமைச்சரோட பங்கு வக்ஃபு சொத்தை ஆட்டைய போறதுல அதிகம் பங்கு இருக்குன்றத நான் சொல்லல, வக்ஃபு வாரியத்தோட நெருக்கமா இருக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க. ஓகே. உதாரணத்துக்கு சமீபத்துல வந்து விஜயோடைய இஃப்தார் நடந்தது. ஆமா, நடந்துச்சு. அந்த இஃப்தார்ல வந்து ரொம்ப அதை முன்னெடுத்து பண்ணவர் வந்து மன்சூர் காஸ்மின்னு சொல்லி ஒரு மார்க்க அறிஞர். அவர் சாதாரண அறிஞர் மட்டும் இல்ல, இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருப்பாங்க. ஆமா, அதோட ஒன் ஆஃப் தி ஒருங்கிணைப்பாளர். அவர் பேட்டியில சொல்லி இருக்கிறார். அவர் வந்து ஜி தமிழுக்கு கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்லி இருக்கிறார் ஏன் அப்துல் ரஹ்மான் நீக்கப்பட்டார்ன்ற. அப்ப இந்த தமிழ்நாட்டுல கடந்த 35-40 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்தையும் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற பெரும் பங்கு யாருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அது எப்படி சொல்ற, அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க? பெரும் பங்குன்றேன். ஓகே, பெரும் பங்கு அவங்களுக்கு இருக்கு. பெரும் பங்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் போது அதை முஸ்லீம் ஊப்பியும் இருப்பான்றதை நீங்க உள்வாங்கிக்கணும். ஓகே, நீங்க திமுக போது பிற சாதி இந்துக்கள் மட்டும் இல்ல, அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஊப்பிகளே இங்க இருக்கிறான். இப்ப இங்க விஷயம் என்னன்னா, வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியத்துடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து நம்ம கவனிக்கணும்.
பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டுடுச்சு. அதோட வழக்கு வந்து கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகள் நடந்து இடம் வந்து இந்துக்களுக்கு சொல்லிவிட்டாங்க. அப்போ உடனே மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து 5 ஏக்கர் நிலம் வந்து உங்களுக்கு தரோன்றது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை வாங்குவதற்கு முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, வக்ஃபு சொத்து என்பது ஆண்டவனின் சொத்து. அந்த ஆண்டவனின் சொத்தை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் எங்களுக்கான பொறுப்பை தவிர அதை மாற்றுவதற்கோ விற்பதற்கோ அதுக்காக ஆல்டர்னேட்டாக ஒரு இடத்த வாங்குவதற்கு எங்கள் வேலை கிடையாது. நாங்கள் சண்டை செய்வோம், நாங்கள் சாகிற வரைக்கும் சண்டை செய்வோம். அதில் எங்கள் தோல்வி கிடைத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் அவர் அந்த சொத்தை வாங்கலை. தொடர்ந்து அவங்க சொல்றது நாங்கள் பாபர் மஸ்ஜித் மீட்போம்னு சொல்றாங்க. அந்த இந்த குறைஞ்சபட்ச இந்த இரையச்சம் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களோட இந்த வக்ஃப் சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறவர்களுக்கு கிடையாது. அந்த உணர்வு இருந்துன்னு சொன்னா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சிவன் சொத்து குலநாசம்னுவாங்க. இங்க வக்ஃப் சொத்து என்பது சிவன் சொத்து தான். சிவன் சொத்து மீன்ஸ் சாமியோட சொத்து, கடவுளின் சொத்து, சர்வசாதாரணமா கொள்ளடிக்கப்படுது. அதை குறித்து எந்த பார்வையுமே துரதிர்ஷ்டமா சமூகத்துக்கே கிடையாது, முஸ்லீம் சமூகத்துக்கே அதை குறித்து பார்வை கிடையாது. ஆனா ஒரு பக்கம் பாருங்களேன், வக்ஃபோட அமெண்ட்மெண்ட் வரும்போது அதை கடுமையாக எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எதிர்த்து பேசியவர் மரியாதைக்குரிய ஆர் ராசா அவர்கள் தான். பார்லிமெண்ட் ஃபைட் பண்றது இவங்க தான். அப்போ அக்கறை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க உங்களோட அக்கறை உண்மையா இருந்ததுன்னா, இப்ப தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடி நடந்துட்டு இருக்கு. எஸ், இனி கர்நாடகா சட்டப்பேரவையில வந்து வக்ஃபுக்கு சட்டத்துக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்க சார். பார்லிமெண்ட்லயே பேசுறோம் சார். தமிழ்நாடு சட்டமன்றம் உங்க கையில இருக்கு சார், உங்க உள்ளங்கையில இருக்கு சார். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க சார். தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து வக்ஃபு சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா, மும்மொழி மாட்டாங்கன்றீங்களா? நிறைவேற்றி கொடுங்கன்றேன். நீங்க அவ்வளவு நேர்மையாளரா இருந்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்றி கொடுங்க. அந்த பக்கம் பார்லிமெண்ட்ல வந்து நீங்க வந்து மினிஸ்டருக்கு எதிராக பேசிட்டு வெளியே வந்த மினிஸ்டரோட கட்டி குழி பண்ணதெல்லாம் வந்து ஊடகங்களை பார்த்தவங்க தானே. தனி மனித நட்புங்கிறது வேற தானே சார். எப்படி கூட்டமா போய் கட்டி பிடிப்பீங்களா? நம்ம இங்க பகையோடு இருங்கன்னு சொல்ல வரல, உள்ள பேசிட்டு வெளிநடப்பு நாடகம் பண்றாங்கன்றீங்க. முழுக்க முழுக்க நாடகம் தான் இது. இது மக்களை ஏமாத்துவதற்காக ஒரு பிஆர் ஒர்க்கே இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்றோம், அவ்வளவே உண்மையிலேயே நீங்க வக்ஃபு சொத்தின் மீது அவ்வளவு அக்கறையாளராக இருந்தாங்க சொன்னா, இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க நல்லா கவனிங்க, ஏன் வக்ஃபு சொத்து வந்து சூறையாடப்படுது? இன்னைக்கு வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்க வந்து 1,17,000 ஏக்கர் ஏதோ வந்து மீட்டுட்டோம், ஒரு ஜான் இடத்தை கூட நான் வந்து கோவில் நிலத்தை விட்டு தர மாட்டேன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காருல. வக்ஃபு அமைச்சர் அது மாதிரி பேச சொல்லுங்க. உங்க அமைச்சர் தான் வக்ஃபு பார்த்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. ஆமா, சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கூட வக்ஃபு சொத்து எல்லாம் மீட் பண்ண ஒரு வார்த்தை சொல்லுங்க. வர சொல்ல மாட்டாரா? அடுத்த நிமிஷம் ஒரு அமைச்சரா இருந்தாருன்னா ஒரு சைடு மீசை எடுத்துறேன் தோழர். நான் சொல்லுங்கன்றேன். இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு தோழர். இது சொல்லுங்க, இந்த அமைச்சரை சொல்லுங்க. ஏன்னா ஆட்டையை போட்டாச்சு எல்லாமே யாருன்னா இவங்க தான். இப்ப எப்படி சொல்லுவாங்க, இது ஒரு முழுக்க ஒரு டிராமா. எப்படி வந்து மேல வந்து மோடி வந்து ஒரு பிஆர் கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு வாயில வடை சுட்டுருக்காரு, அப்படி இங்கேயும் இவங்க ஒரு பிஆர் கவர்மெண்ட்டை தான் நடத்திட்டு இருக்காங்க. உள்ளார்ந்து உங்களுக்கு அதுக்கான நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்க ஜாக்கிர் ஹுசேனை சொல்றீங்க, இப்போ எங்களுக்கு எல்லாம் வந்து பல நேரங்கள் நாங்கள் வந்து கூட்டம் போட்டு டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். வக்ஃபு சொத்தை மீட்கணும், நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம், வக்ஃபு கண்காணி குழுன்னு சொல்லி நாங்கள் போட்டு பல விஷயங்கள் எடுக்கும்போது எங்களுக்குள்ள வர ஒரு அச்சம் என்னன்னா, நம்ம எடுக்கிறோம் வெற்றி எல்லை வரைக்கும் போயிடுவோம். இந்த மாதிரி இடம் வந்து போட்டு தள்ளிட்டான்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கான அடுத்து பாதுகாப்பு யார்? எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பண்றதுக்கு தயாரா இல்லை. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஊழல் பண்றான் நம்ம சொல்ல பாருங்க, அவன் ஊழல் மட்டும் பண்ற, அவன் வாங்கலைன்னா அவன் அடுத்து அவன் இருக்க மாட்டான். எந்த பாதுகாப்பும் வக்ஃபுக்கு இல்லை. எங்களுடைய நிர்வாகிகள் ஒரு தர்கா சொத்தை வந்து மீட்டுட்டாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு, இது வரைக்கும் பொசிஷன் எடுக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்க அந்த வக்ஃபுக்கு அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, இது வரைக்கும் பொசிஷன் எடுக்க முடியல. ஆர்ஐ போய் கேட்கறாங்க, ஆர்ஐ என்ன சொல்றாரு, உனக்கு சொத்து இல்ல உனக்கு சொத்து இல்லைன்றார். அப்ப சொத்து யாருதுன்னு அவர் சொல்லணும்ல, அந்த உத்தரவுல இல்ல. போலீஸாண்ட போய் பாதுகாப்பு கேட்கிறோம், சார் உங்க சொத்துன்னு சொல்லவே இல்லையே சார் அப்படின்றார் போலீஸ். அப்ப அங்க அவங்க வைக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னா, யார் சொத்துன்னு சொல்ல மாட்டாங்க. அருள்மொழிவர்கனோட சொத்தும் இல்ல, கௌஸோட சொத்தும் இல்லைன்னு சொன்னா யாரும் அதோட சொத்துன்னு சொல்ல இல்ல. சொத்துக்காரன் போயினா உன் சொத்து நீ சொல்லவே இல்லையேன்னு போலீஸ் சொல்லும். ஆர்டர் வாங்கி கிட்டத்தட்ட 8 மாசமா இது வரைக்கும் காவல்துறையான பாதுகாப்பு கேட்டுட்டு எங்க நிர்வாகிகள் போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த தர்காக்கான சொத்தை வந்து மீட்க முடியல. ஆனா ஒரு பக்கம் அந்த தர்கா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டடங்கள் எந்திரிச்சுட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்றது ரொம்ப, அதுவும் ஆளுங்கட்சியின் பிரமுக. திருவள்ளூர்ல சென்னை சில்க்ஸ், வெளிப்படையா சொல்றேன், சென்னை சில்க்ஸ் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கான வக்ஃபு சொத்தை ஆட்டையை போட்டு 10 மாடம் கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க. 10 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க சென்னை சில்க்ஸ். அது வக்ஃபு சொத்து என்பதுக்கு முழுமையான ஆதாரங்கள் இருக்கு, எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு. மீட்க முடியல. அங்கேயும் ஒரு ஜாக்கிர் ஹுசேன் அதுக்காக போராடிட்டு இருக்காரு.
அவர் மாதிரியான நபர்களாக இந்த அரசு வந்து பாதுகாப்பு தரணும். தனி நபராக நின்று அவர் வந்து சண்டை போட்டுருக்கு, அவர் ஒரு முத்தவள்ளி. ஆனால் அவரை கூப்பிட்டு இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, 100 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் போடுறோம், நீங்கள் பிரச்சனையை விட்டுடும். அப்போ இப்படி பாதுகாப்பே இல்லை இங்கே முஸ்லீம்களோட சொத்தை பொறுத்த வரைக்கும். இங்கே பாதுகாப்பு ஜாகிர் ஹுசைன் விவகாரத்தில் அது நடந்திருக்கு. அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த இடத்த நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இருந்துட்டீங்களா? அடுத்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது போவீங்களா? தமிழக முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் கட்சி சபை என்ன கோரிக்கை விரும்புறீங்க? தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தயவுசெய்து பிஆர் கவர்மெண்ட்டை விட்டுடுங்க. ஒரு வருஷம் உங்கள் கையில் இருக்குது. இனியாவது உண்மையான மக்கள் நல அரசை வந்து நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லை இதேமாரி தான் நாங்கள் பிஆர் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து வெறும் வந்து என்ன பிஆர் பண்ணிட்டாங்க? அப்படி மோடியோட என்ன 258 கோடி வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. வெளிநாட்டு போகிறதுக்கு 258 கோடி செலவு பண்ணியிருக்காரு மோடி. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார் அப்படி உங்களுக்கு பிஆர்? ஸ்டாலின் என்ன பண்ணாருன்றது இனிமேல் தான் நாங்கள் ஆர்டிஐ போட்டு எடுத்து கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலின் இதை பண்ணார் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுங்களேன். திட்டங்களை விடுங்க. திட்டங்கள் வந்து யார் வந்தாலும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த தான் செய்வாங்க. அதை தாண்டி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. ஒரு அரசு இப்போ மொழியை பற்றி பேசிட்டு இருக்காங்களே, உடனே இந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா தமிழ்நாடு அரசனுடைய ஏதாவது ஒரு வெப்சைட்ல தமிழ் இருக்கான்னு காட்டுங்க. ஒரு வெப்சைட்ல தமிழ் இருக்கான்னு காட்டுங்க. சிஎம் செல் முடிச்சாச்சு. அவர் ஜாகிர் ஹுசைன் சொல்லியிருப்பார் பாருங்க, நான் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டேன், ரிசீவ்னு வந்து உடனே மெசேஜ் வருது, அடுத்த 30 நாள் டிஸ்போசல் மெசேஜ் வருதுன்றாரு. யாரையும் விசாரிக்கிறது இல்லை இவங்க. நான் ஒரு புகார் கொடுத்தேன்னு சொன்னா இவங்களே அதை எடுத்து இவங்களே டிஸ்போஸ் பண்ணிடு. சமீபத்தில் வந்து சேலம்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து வியாபாரம் பண்ணுவதற்காக கடையை போகிறார். அந்த கடைக்கு எதிராக இந்து முன்னணி தொடர்ந்து பிரச்சனை பண்ணுது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அது பின்னாடி அது ஓடி ஓடி வாழ்க்கையை வெறுத்துட்டு முதலமைச்சர் கருணை கொலை செய்ய சொல்லி மனு அனுப்புறாரு. இப்போ முதலமைச்சர் கருணை கொலை செய்ய ஒரு மனு அனுப்புனா முதலமைச்சரோட தனிப்பிரிவு அது எங்க அனுப்பும்? அதை சமூக நலத்துறைக்கு அனுப்பணும். அவர் மீட்டு என்ன பேச தீர்வு காணணும். அது முதலமைச்சர் தனிப்பிரிவு எங்க திரும்ப அனுப்பியிருக்கு? போலீஸுக்கு அனுப்பியிருக்கு. போலீஸ் வந்து அவர் ஃபோன் பண்றாங்க, என்னங்க எதுக்கு நீங்க மனு அனுப்புறீங்க அப்படின்னு. அவர் சொல்ல, நான் கருணை கொலை செய்ய சொல்லியிருக்கேங்க. அதே எங்களுக்கு அனுப்புனாங்க, ஒரு கொலை பண்ண சொல்லி உங்க எல்லாம் துப்பாக்கி இருக்கு, கொலை பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு அவர் வந்து கேட்கிறார் போலீஸை. ஓகே, அப்போ முதலமைச்சர் தனிப்பிரிவு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. இப்போ மேட்டுப்பாளையத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞரை வந்து இல்லீகல் கஸ்டடியில் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு எதிராக நாம் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு புகார் அனுப்புனா அந்த புகாருக்கு அதே காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் பதில் தர்றாரு நமக்கு. என்னன்னா, அந்த பையன் வந்து முஸ்லீமு, அந்த பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் வந்து தகராறு நடந்தது, அவன் ஹிந்து, மத கலவரம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கூட்டு கண்டிச்சோன்னு இன்ஸ்பெக்டர் தர்றாரு. இன்ஸ்பெக்டர் எப்படி பதில் தர முடியும்? இல்லீகல் கஸ்டடியில் ஒரு பையன் அந்த ஸ்டேஷனில் அடி வாங்கியிருக்கான்னு சொன்னால் அந்த போல் ஸ்டேஷனே வந்து அக்யூஸ்டு, அவரோட உயர் அதிகாரியை டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவங்க பதில் தரணும். ஆனால் இன்ஸ்பெக்டர் பதில் தந்திருக்காரு. இது சிஎம் செல்லு அனுப்புது. சிஎம் செல் இங்கே காலி. மனித உரிமை ஆணையம் வந்து இங்கே இருக்கான்றதே தெரியல. மனித உரிமை மொத்தமாக காலி. சைபர் கிரைமுக்கான காவல்துறையுடைய அந்த ஆக்ட் போர்ட்டல் காலி. நீங்கள் ஒரு சைபர் கிரைம் சொன்னால் நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் ஆன்லைனில் புகார் செய்ய முடியாது. இப்போ நீங்க தேசிய சைபர் கிரைமுக்கு தான் நீங்க புகார் செய்யணும். அது உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச ஐடி நாலேஜ் இருந்தா உங்களால பண்ண முடியும், இல்ல உங்களால பண்ண முடியாது. சைபர் கிரைம் காலி. புரியுங்களா? திங்கட்கிழமை மனு நாள் மூடியாச்சு. பல அரசு அலுவலர்கள் மனு நாள் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறதே இல்லை. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் சொல்றாரு, 45 வருஷமா நான் வந்து போராடிட்டு இருக்கேன், நாசமா போங்கன்றாங்க மனு நாள்ல வந்து ஒரு பெரியவர். புரியுங்களா? அப்ப மக்களுக்கான சேவை பெறுவதற்கான எல்லாத்தையும் இந்த அரசு மூடிடுச்சு. எல்லாத்தையும் மூடிடுச்சு. அதை விட்டுட்டு பிஆர் வேலை பார்க்குறாங்க. ஆனா அங்க வந்து இதை செய்தோம், நாங்க அதை செய்தோம் சொல்லி இங்க சில அதிகார வர்க்கத்திற்கான சில வாய்கள் இருக்குல்ல, இந்த வாய்களை வைத்துக்கொண்டு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. முதலமைச்சர் வந்து அதை செய்து என்ன செஞ்சீங்கன்னா கேட்கிறோம். திட்டங்களை விடுங்க. திட்டங்கள் நீங்க செஞ்சுதான் ஆகணும். இருக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? 4 பிரிட்ஜை கட்டினாலும் உங்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து 500 கோடி மிச்சமாகும். புரியுங்களா? இலவச பேருந்தை விடணும் நீங்க. ஆனா அந்த பேருந்து பஸ் ஸ்டாண்ட் நிக்குதான்னு பாத்தீங்களா? நீங்க மகளிர் விடியல் பேருந்து விடுறீங்க. காலை மாலை நேரங்களில் எவ்வளவு பெண்கள் வந்து பேருந்து நிற்காம வந்து சபிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எத்தனை பெண்கள் உங்களுக்கு சபிக்கிறாங்க தெரியுமா? நாங்க டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு நேரத்துக்கு போவேன்றாங்க, பஸ் நிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு அதிமுக எம்எல்ஏ சொல்றாரு, நான் கூட்டம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் வெளியே வெயிட் பண்றோம், பஸ் வர மாட்டேங்குதுன்ற. உடனே அமைச்சர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் வெயிட் பண்ணி உங்களை கூட்டு போறேன்ட்டு. இது நக்கல். இதெல்லாம் நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்த வக்கு இல்லை உங்களுக்கு. ஆனா சட்டமன்ற நக்கல் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப முழுக்க முழுக்க அரசுக்கு மக்களுக்கு அந்த சேவை துறை இருக்குவா எல்லாத்தையும் முடியாச்சு. மருத்துவமனை சமீபத்தில் வந்து பிரகாஷ்ன்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து ஒரு பையன் வந்து கத்தியில குத்துனா. எது குத்துனா? அதுக்கப்புறம் எந்த அமைச்சராவது போயிட்டு வந்து கலைஞர் 100ஆண்டு மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சீங்களா?
நேற்று திருவள்ளூர் கலெக்டர் போயிட்டு ஒரு மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சுருக்கிறார். 8000 மருந்து இருக்கிறதா வந்து பட்டியலில் இருக்குது. ஆனால் மெடிக்கலில் 2000 மாத்திரோட இல்லை, 6000 மெடிக்கல் பிளாக்ல வித்துட்டீங்களான்னு கலெக்டர் கேட்ட வீடியோ நேற்று ஃபுல்லாக வைரல் ஆச்சு. இவன் எவ்வளோ சொல்லணும் உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு முதல்வர் செயல்படணுங்கிறதா உங்கள் கருத்தாக இருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை குறித்து உங்கள்கிட்ட நான் பேசவிருக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். எங்களுக்காக கூட வருகனையும் கருத்து தொடர்பாக அழுத்தமிக்க மிக நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.